மை ஸ்டபன் எபிசோட் 12. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அந்த எபிசோட்லாம் பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கன்னியூவாக புரியும். சரி வாங்க, இப்போ நம்ம 12க்குள்ளே போயிடலாம். 12ஓட ஸ்டார்டிங்கில் ஆஃபீஸை தான் காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்குமே நம்ம தாய் தான் சேர்மனோட பையன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா, அப்படியே ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒரே காசிப் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தாயை பற்றி நல்ல விதமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒன்றும் தப்பாலாம் பேசலை நம்ம தாயை பற்றி. அவர் ரொம்பவே கூல் தெரியுமா, இந்த ஆஃபீஸோட ஓனரே அவர் தான். அப்படி இருந்தும் அவருக்கு ரொம்பவே ஓவர் கான்ஃபிடென்ட், நம்மகிட்ட எல்லாருக்கிட்டையும் இவ்வளோ கைண்டாக நடந்துக்கிறாருல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பையன் இருந்துட்டு, அவரெல்லாம் நான் பார்த்தேன்னா நிஜமாவே அவர் காலை தொட்டு கும்பிடுவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. நம்ம பூத்து பையன் இருந்துட்டோ, அப்படியாடா அதையும் நான் பார்க்குறேன் எப்படி விழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். இவனும் இருந்துட்டு தான் இப்படி தான் விழுவேன் அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு, ஆமாம்மா தாய் ரொம்பவே ஹார்ட் அண்ட் கூல் தெரியுமா, அவர்லாம் லவ் பண்ணுறவங்க ரொம்பவே லக்கியான ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டேவும் அப்புறம் நம்ம சாம்பை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம சாம்புக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குமா, நம்ம சாம்ப் வந்து ரொம்ப கைண்ட், ரொம்பவே சாஃப்ட், ரொம்பவே க்யூட். அப்படி இருக்கும்போது எப்படி அவர் வந்து இன்னும் சிங்கிளாக இருப்பார், எனக்கு தெரிஞ்சு அவர் கமிட்டடாக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டேவும் நம்ம பூத்துக்கிட்ட, பூத் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம பூத்து இருந்துட்டு, ஆமாம்மா நானும் அப்படி தான் நினைக்கிறேன், அப்படிப்பட்ட ஒருத்தர் லவ் இன்னும் எப்படிப்பா சிங்கிளாக இருக்க முடியும், அவர் கமிட்டட் தான் நானும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பூத்து சொல்ல, இந்த பொண்ணு இருந்துட்டு, சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்னாச்சு, நீங்களும் வியும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா, 2 பேரும் பேசி சமாதானம் ஆயிட்டீங்களா, மற்ற விஷயத்தை பற்றியெல்லாம் கேசி பேசுகிறீங்களே, உங்கள் விஷயத்தை பற்றி எங்ககிட்ட கொட்டுங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே கேட்க, நம்ம பூத்தோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது, ஒரு மாதிரி டல் ஆயிடுறான். வியை பற்றி பேசின உடனேவும் இவ இருந்துட்டு, நான் நினைக்கிறேன் அவளுக்கு நான் வந்து கரெக்டாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் அவள் கூட நான் சமாதானம் ஆகி ஒன்று சேர்ந்தாலும் அவள் கூட நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால அவளை பிரேக்கப் பண்ணுறது தான் நல்லதுன்ட்டு நான் நினைக்கிறேன், அவளுக்கு பிடிச்சவங்கள அவள் வந்து தேடி போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூத் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு ஓவராக ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது, இவன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாலே அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. நம்ம பூத்து இருந்துட்டு, சரி சரி ஓகே இதெல்லாமே அப்புறம் பேசிக்கல, இப்போ ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களும் இருந்துட்டு சரி ஓகே நீங்கள் ஓவராக சேடாக இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம சோனையும் ஜூனையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஜூன் பையன் வழக்கமாக காஃபி போடுற இடத்துக்கு போய் காஃபி போட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம சோன் பையன் வரான். சோன் வந்து ஜூன் கிட்ட, இந்த மாதிரி நான் கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காண்டி வெளியே போகிறேன், உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் பையனும் யோசிச்சுட்டு சரி ஓகே அப்பனா எனக்கு இது வாங்கிட்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம சோன் பையனும் சிரிச்சுக்கிட்டேவும், எஸ் சார் ஓகே நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் காஃபி போடுறதுக்காண்டி அந்த பக்கமாக திரும்பி நின்று காஃபி போட்டுட்டு இருக்கான். நம்ம சோன் பையன் மறுபடியும் நம்ம ஜூனை கூப்பிட்றான். ஜூனை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ தானே என்னோட துணி எல்லாத்தையுமே லாண்ட்ரி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு ஆமா நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு சோன் இருந்துட்டு, அப்போ நீங்கள் இருக்கிற கரை எல்லாத்தையுமே கவனிக்கவே இல்லையா, இங்கே பாரு எவ்வளோ கரை இருக்குன்ட்டு, இதோட நான் எப்படி கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு போக முடியும், இதோட போனேன்னா அது வந்து நல்லாவே இருக்காது, அது ப்ரொஃபஷனாகவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு, என்ன அது கரையா எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனோட ஷர்ட் எல்லாத்தையுமே அப்படியே திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம சோன் இருந்துட்டு, இதோ இங்கே இருக்கடா அப்படிங்கிற மாதிரி அவள் ஹார்ட் கிட்ட கையை வச்சு காமிக்க, இவனும் அப்படியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே எட்டி பார்க்குறான். நம்ம சோன் பையன் டக்குன்ட்டு அவனோட நெத்தியில் ரொம்பவே சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். இவன் இந்த மாதிரி கிஸ் பண்ண நம்ம ஜூனுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. சோன் என்ன பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம சோன் இருந்துட்டு, ஜூன் உன்னோட நெத்தியில் ஏதோ தூசி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஹேர் எல்லாத்தையுமே களைச்சி விடுற மாதிரி அப்படியே பக்கமாக போயிட்டு டக்குன்ட்டு அவனை இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் பண்ணிட்டு அவனை பார்த்து சிரிக்க, நம்ம ஜூன் இருந்துட்டு சோன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ இருந்துட்டு சரி ஓகே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவள் போனதுக்கப்புறம் நம்ம ஜூன் பையன் கிஸ் பண்ணா இல்லையா, ஸோ ஒரு மாதிரி அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பையன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம சோனோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. சோனோட வீட்டுக்கு நம்ம தனு பையன் மறுபடியும் வந்துட்டான் போல. எங்கே தனு பையனை இதுக்கப்புறம் காமிக்க பண்ணுறாங்களோன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல காமிச்சிட்டாங்க. தனுவை காமிக்க, தனுக்கு வந்து பயங்கரமாக ஹேங் ஓவராக இருக்குது போல். பையன் அப்படியே தலையில் கையை வச்சுட்டு ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருக்கான், அவனுக்கு ரொம்ப வலிக்குது போல். நம்ம ஜூன் பையன் தான் இருந்துட்டு, சரி ஓகே இந்தாங்க உங்களுக்கு ஹேங் ஓவராக இருக்குல்ல, இந்த டீயை குடிங்க அப்படிங்கிற மாதிரி டீ போட்டு கொடுத்துட்டு, ஹானஸ்ட்டாக நீங்கள் 3 days இங்கே தான் இருப்பீங்களா, எனக்கும் 3 days லீவு தான், நான் வேணா உங்களை வெளியே கூட்டிட்டு போகிறேன்னு அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து தனு வீட்டை சொல்ல, நம்ம சோனுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ அவனை எதுக்கு வெளியே கூட்டிட்டு போகிறேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அவனோட ஐஜிக்கு போஸ்ட் போட ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்க தானே அவனை கூட்டிட்டு போகிறேன், அது எனக்கு நல்லாவே தெரியும், முதல்ல உங்ககிட்ட இருக்கிற பழைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நியூவாக எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டு ஜூனோட ஹேரை அப்படியே கலாச்சி விளையாண்டுட்டு இருக்கான். நம்ம சோன் இருந்துட்டு, ஏன் நான் போகக்கூடாது, ஏன் உங்களுக்கு ஜலஸாக இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, சோன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜலஸ்லாம் நான் ஒன்றும் ஆகலை, நான் ஜஸ்ட் என்னோட ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூனுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது, பையனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிட்ட ஒரு மாதிரி இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்ம தனுவால் தான் பார்க்க முடியல, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல. தனு என்னாச்சு, நீங்கள் ஓகேவா, உங்களை பார்த்தா ரொம்ப முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்கு, உங்களை யார் அவ்வளோ ஹெவியாலாம் சாப்பிட சொன்னா அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து தனு கிட்ட சொல்ல, தனு வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கான். அப்புறம் நம்ம தனு பையன் இவங்க பண்ணுற அளப்பற தாங்க முடியாமல் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பையன் ரெஸ்ட் எடுக்க போயிட்டான். இவங்க 2 பேர் மட்டும்தான் தனியாக உட்காந்துருக்காங்க. நம்ம ஜூன் இருந்துட்டு சோன் கிட்ட, சோன் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா, அந்த டாஸ் பையன் வேலையை ரிசைட் பண்ணிட்டு போயிட்டானா, வேற ஆஃபீஸில் நிறைய சேலரி அதிகமாக தராங்கன்னு சொன்னதுனால அவன் போயிட்டானா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, சோன் பையன் அவனை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டேவும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்கிறான்.
கேட்குறான். அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், இந்த மாதிரி வின் எனக்கு கால் பண்ணி வெளியே கூப்பிட்றான், அவன் கூட போகவா ப்ளீஸ் சோன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, சோன் இருந்துட்டு எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஜூன் இருந்துட்டு இங்கே பக்கத்தில் ஒரு பாருக்கு தான் போகிறேன், ப்ளீஸ் சோன் ப்ளீஸ் நான் போகிறேனே ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்க. சோன் இருந்துட்டு முடியாது போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவன் இருந்துட்டு ப்ளீஸ் சோன் நான் ஏன் போகக்கூடாது, நான் அதிகமாகலாம் குடிக்க மாட்டேன், ப்ளீஸ் நான் போகிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க. சோன் இருந்துட்டு முடியாதுடா நீ போகக்கூடாது, ஏன்னா நான் உன்னை நம்ப மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் டக்குன்ட்டு நம்ம சோனோட கையை பிடிச்சிட்டு பிரிங்கி ப்ராமிஸ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் அதிகமாகலாம் குடிக்க மாட்டேன், சம்மத்தான் நான் வீட்டுக்கு வந்துடுறேன், எந்த ஒரு ட்ராமாவும் நான் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் சோன் நான் போகிறேனே ப்ளீஸ் சோன் அப்படிங்கிற மாதிரி ப்ளீஸ் பண்ணிகிட்டே இருக்கான் நம்ம ஜூன் பையன். சோன் இருந்துட்டு சரி ஓகே நீ போகிறதா இருந்தால் நானும் உன் கூட வருவேன், எப்படி உனக்கு வசதி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நமக்கு ஜூனுக்கு கடுப்பாயிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி தள்ளி உட்காந்துட்டு ஒரு பில்லோவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நம்ம சோன் இருந்துட்டு இங்கே பாரு தம்பி, நான் உன் கூட வரலாட்டி நீயும் போகக்கூடாது பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூனுக்கு ஒரே கடுப்பாக இருக்குது. அப்புறம் நம்ம ஜூன் பையன் போனால் போதுன்ட்டு சோன் பையனும் அவன் கூடயே கூட்டு வந்துட்டா போல. அங்கே போய் பார்த்தா அங்கே நம்ம பிரான்ச்சு வின்னு பியாங்குன்ட்டு எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஜூன் போனோடனேவும் நம்ம பிரான்ச்சுக்கு சுவாதிகாப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ண, அவனும் விஷ் பண்ணிட்டு ரொம்ப நல்ல வேலை இந்த பியாங் பையன் பண்ணியிருக்காண்டா, அவன் தான் எனக்கு கால் பண்ணி சொன்னான் டேபிள் புக் பண்ண சொல்லி, ஸோ அதனால் நான் அவனுக்கு புக் பண்ணிட்டேன், அவன் பண்ணதுக்காண்டி அவனுக்காண்டி இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் அவனுக்காண்டி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரான்ச் பையன் ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஜூன் இருந்துட்டு ஓ அப்படியா ரொம்பவே தேங்க்யூ பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு சோன் இருந்துட்டு நம்ம பிரான்ச்சை பார்த்து இப்படி எல்லாருக்குமே எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுக்குற அளவுக்கு இந்த பப்போட ஓனருக்கு என்ன அவ்வளோ தாராள மனசா, இப்படியே பண்ணிகிட்டே இருந்தேனா இந்த பப்பை ஒரு நாள் இழுத்து முடிட்டு நீ ஓடி போக வேண்டியதாண்டா அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து நம்ம பிரான்ச் கிட்ட சொல்ல, பிரான்ச் இருந்துட்டு அதெல்லாம் தேவையில்லை, அப்படியெல்லாம் ஒரு நாளும் நான் பண்ண வேண்டியதாக இருக்காது, ஏன்னா என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து ரொம்பவே செட்டிலான ஒருத்தன் தான் அப்படிங்கிற மாதிரி பிரான்ச் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் பையன் ஓ அப்படியாப்பா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. நம்ம வின்னு இருந்துட்டு நம்ம ஜூன் கிட்ட அடே ஜூன் இவனை கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு தானடா சொன்னேன், அப்புறம் ஏன்டா இவனை கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி வின் வந்து ஜூன் கிட்ட கேட்க, ஜூன் இருந்துட்டு அதை ஏன்டா கேட்குற, அது ஒரு பெரிய கொடுமைடா, இவன் இருக்கானே இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்டா, நான் வந்தாதான் நீயும் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிட்டான்டா, அதனால தான்டா அவனையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து வின் கிட்ட சொல்ல, நம்ம சோன் பையன் அவனை அப்படியே அவன் பக்கத்தில் இழுத்து அப்படியே உட்கார வச்சுக்கிறான், அவன் ஷோல்டரில் கையை போட்டு. நம்ம ஜூன் இருந்துட்டு டே விடுறா அப்படிங்கிற மாதிரி அவனோட ரியாக்ஷன் இருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து சரி ஓகே வாங்க எல்லாருமே சேர்ஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ஸ் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு வழியாக குடிச்செல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜூன் இருந்துட்டு சரி ஓகே வாங்க நம்ம போய் டான்ஸ் ஆடலாம், ஸ்டேஜுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எல்லாருமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டேஜுக்கு போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஜூன் பையன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், நம்ம சோன் பையன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜூன் பையன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், அந்த கிளப்ல 3 பொண்ணுங்க வேற டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து நம்ம ஜூன் கூட டான்ஸ் ஆட, நம்ம ஜூன் பையன் டக்குன்ட்டு திரும்பி நம்ம சோனை தான் பார்க்குறான். சோனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. நம்ம சோன் பையன் பார்த்துட்டே இருக்கா, நம்ம ஜூன் பையனும் அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கா. அந்த பொண்ணு வந்து நம்ம ஜூன் கிட்ட வந்து இந்த மாதிரி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, உன் ஃப்ரெண்டு கூட தான் வந்திருக்கியா, இந்த மாதிரி நம்ம 2 பேர் ஐடியை வந்து ஷேர் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம ஜூன் கிட்ட கேட்க, நம்ம சோனுக்கு கடுப்பாயிட்டு இதோ வரேன்டா அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு நம்ம ஜூன் பக்கத்தில் வரான். ஜூன் பக்கத்தில் வந்து டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு அது நான் ஒன்றும் பண்ணலையே, நான் சும்மா டான்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு டேய் நீ இருக்கே இன்னைக்கு நைட்டு உனக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சோன் வந்து டக்குன்ட்டு நம்ம ஜூனை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடியுமேவும். எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக்கா இருக்கு. சோன் ஜூனை கிஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை பார்த்து அப்படியே முறைக்கிறான், இது என்னோட ஆளு, என் ஆள் பக்கத்துல வராத, அவன் எனக்கு சொந்தமானவன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவனோட அந்த பார்வை. அந்த பொண்ணை பார்த்து முறைச்சிட்டு நம்ம சோன் வந்து ஜூனை கைப்பிடிச்சு வாடா இங்க இருந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் அங்கிருந்து கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறான். பியாங்கும் வின்னு வந்துட்டு நம்ம பியாங் வந்து நம்ம ஜூன் கிட்ட அடே ஜூன் நீங்க 2 பேர் என்ன டேட்டா பண்றீங்க நீயும் சோனும் அப்படிங்கிற மாதிரி பியாங் வந்து நம்ம ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு அப்படியே திரும்பி நம்ம சோனை பார்க்கறான். சோன் இருந்துட்டு என்ன பார்க்கற பதில் சொல்றா தம்பி அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து கண்ணாலியவும் நம்ம ஜூன் கிட்ட சொல்ல, அப்ப இந்த பிரான்ஸ் பையன் இருந்துட்டு அட என்னடா சொல்றீங்க, நீங்க 2 பேர் நிஜமாவே டேட் பண்றீங்களா, அப்பனா நீங்க 2 பேர் பிரதர்ஸ் எல்லாம் கிடையாதடா அப்படிங்கிற மாதிரி பிரான்ஸ் பையன் நம்ம சோன் கிட்டே ஜூன் கிட்டே கேட்க, நம்ம சோன் இருந்துட்டு அப்பனா நீ என் கூட பழக போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து பிரான்ஸ் கிட்ட கேட்க, பிரான்ஸ் இருந்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறா. அப்ப நம்ம வின் பையன் இருந்துட்டு நம்ம சோன் கிட்ட பி சோன் உங்களுக்கு இந்த பிரான்ஸ் தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இந்த பிரான்ஸ் பையன் இருந்துட்டு ஆமாமா நல்லாவே தெரியும், இவன் தான் என்னோட பிசினஸ் பார்ட்னரும் கூட அப்படிங்கிற மாதிரி பிரான்ஸ் வந்து சொல்ல, அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக்கா இருக்கு. நம்ம ஜூனுக்கெல்லாம் அட்டர் ஷாக்கா இருக்கு. என்ன இவர் தான் உங்களோட பிசினஸ் பார்ட்னர், இந்த பார்க்கே ஓனர் இவர் தானா, இது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை பி சோன், ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, சோன் இருந்துட்டு டே இங்க பாரு டாபிக்லாம் உடனே சேஞ்ச் பண்ணாத, அந்த பொண்ணு கிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அந்த பொண்ணுக்கு உன்னோட நம்பரை கொடுத்தியா என்ன அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, ஜூன் இருந்துட்டு அதெல்லாம் நான் எதுவும் பண்ணல, நீங்களே பார்த்துட்டு தானே இருந்தீங்க, நானே அந்த பொண்ணு கிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு சரி ஓகே நல்ல விஷயம் தான், சரி ஓகே இப்போ வீட்டுக்கு வரையா இல்லையா, ஆல்ரெடி மணி 1 ஆச்சுடா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, ஜூன் இருந்துட்டு சோன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க
போகிறீங்க, இங்கே பாருங்க டேபிள் நிறைய எவ்வளோ ட்ரிங்க்ஸ் இருக்குன்ட்டு, இதெல்லாம் விட்டுட்டு எப்படி போகிறது? அது மட்டும் இல்லாமல் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த பார்க்கே ஓனரும் கூட. அப்படி இருக்கும்போது எப்படி என்னால் வர முடியும்? இது எல்லாத்தையுமே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாமே ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, நம்ம வின் பையனும் இருந்துட்டு நம்ம வின் கூப்பிட்றதே ஒரு மாதிரி நக்கலாக இருக்கும். நம்ம சோனா ஒரு மாதிரி ப்ரோவை ஒரு மாதிரி நக்கலாக கூப்பிடுவான். ப்ரோ ஒரு ரவுண்டு தானே அடிச்சுட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி வின் பையனும் சொல்ல, இவனும் இருந்துட்டு சரி சரி ஓகே குடிச்சு தொலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் வந்து மாற்றி மாற்றி மூக்கு முட்டை எல்லாம் குடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் நம்ம பசங்க ஒரு வழியாக இன்டர்ன்ஷிப்பை முடிச்சிட்டாங்க போல். அதனால ஆஃபீஸில் சின்னதாக பார்ட்டி மாதிரி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் பார்ட்டி. நம்ம ஜூனுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஒரு வழியாக என்னோட இன்டர்ன்ஷிப்பை முடிஞ்சிச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் பயங்கரமாக அங்கே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜூன் பயங்கர ஹாப்பியாக இருக்கானா, அதை பார்த்து பார்த்து சோனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. மொத்த ஆஃபீஸ் மேவும் அவங்கள கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறதுக்காண்டி அங்கே தான் இருக்காங்க. தாய், சாம்ப், ஜேம்ஸ், புட்டு, அப்புறம் அந்த கஃபேல 2 குட்டீஸ்க்கு ஒர்க் பண்ணுவாங்களே அந்த 2 குட்டீஸ்க்கு கூட அங்கே தான் இருக்காங்க. பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம சோன் பையன் ஜூன் பையனும் ஒரு இடத்துக்கு கூட்டு வரான். வேற எங்கேயே கிடையாது, அந்த ஃபயர் எக்ஸிட் இருக்குல்ல அங்கே தான் கூட்டு வரான். அங்கே கூட்டு வந்து நம்ம சோன் இருந்துட்டு ஜூன் கிட்ட, ஜூன் இது உன்னோட லாஸ்ட் டே தானே, அதனால தான் உன்னை நான் இங்கே கூட்டிட்டு வரணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் கிட்ட சோன் சொல்ல, நம்ம ஜூனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி என்ன எதுக்கு இங்கே கூட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம சோன் இருந்துட்டு, ஏன்னா இந்த ஃபயர் எக்ஸிட் இங்கே எதுக்கு இருக்குன்ட்டு உனக்கு தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் சோன். அதுக்கு ஜூன் இருந்துட்டு, இல்லையே எனக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம சோன் இருந்துட்டு இதோ இதுக்கு தாண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சோன் வந்து டக்குன்ட்டு ஜூன் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ்ஸுனால கிஸ் அப்படிப்பட்ட ஒரு கிஸ் வந்து ரொம்ப டீப்பாக ரொம்ப ஹாட்டாக ரொம்ப ஸ்பைஸியாக ஓவர்லோடாக அங்கே போயிட்டுருக்கு கிஸ்க்கு அப்புறம் மேட்டர் தானே, மேட்ரும் அங்கே அப்படியே படிப்படியாக போயிட்டே இருக்க மேட்ரு பாதியிலேயும் நம்ம ஜோன் வந்து ஜூன் கிட்ட அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஊடல் டைலாக் வேறு. இதை எப்படி தான் நான் சொல்ல போகிறேன்னு தெரியல, ஓரளவுக்கு அப்படியே சொல்கிறேன் நீங்களும் கேட்டுக்கோங்க. நம்ம சோன் இருந்துட்டு ஜூன் கிட்ட, ஜூன் இது ஓகேவா நான் இங்கே பண்ணவா அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, ஜூனும் இருந்துட்டு ஜூனுக்கு ஹியா எது செஞ்சாலும் ஜூனுக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோனுக்கு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது. சோன் வந்து ஜூன் கிட்ட, இப்போ நீ என்னன்னு சொல்ல மறுபடியும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூனும் இருந்துட்டு ஹியா சோன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் என்ன, நம்ம சோனுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜூன் வந்து அவனை ஹியான்ட்டு கூப்பிட்டதுனால நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட, என்ன ஹியான்ட்டு கூப்பிட மாட்டியாடா, என்ன மட்டும் ஏன்டா நீ ஹியான்ட்டே கூப்பிட மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் பீப்பின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கேன், என்னையும் ஹியான்ட்டு கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான். நம்ம ஜூனும் ஒரு வழியாக ஃபைனலி எந்த இடத்துல அவனை ஹியான்ட்டு கூப்பிட்றான்ட்டு பாருங்களேன். எனக்கு இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த டைலாக்கை கட் பண்ணாமல் உங்ககிட்ட அப்படியே சொன்னேன். இந்த மாதிரி சொன்னதும் நம்ம சோனால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் ரொம்ப பயங்கர ஹாப்பியாக நம்ம சோன் வந்து அப்படியே ஜூன் அப்படியே கிஸ் பண்ணி மேட்ரு பண்ணுறாங்க. மேட்ரு வந்து அங்கே ஓவர்லோடாக தான் போயிட்டுருக்கு ஒரு பக்கம். அப்புறம் மேட்ரு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சோனும் ஜூனும் அப்படியே கீழே வந்துட்டு இருக்காங்க. கீழே வந்து பார்த்தா நம்ம சாம்பு தாயும் உட்காந்து என்னமோ லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜூன் அவங்க 2 பேரும் பார்த்தோன்னேவோ சோன் பின்னாடி போய் நின்றுக்கிட்டான். ஏன்னா நம்ம ஜூன் வந்து அவனோட ஷர்ட் பட்டன் எதுவுமே இன்னும் கரெக்டாக பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அதனால அவன் வந்து சோன் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறான். சோன் இருந்துட்டு இவங்க 2 பேரும் பார்த்து, ஹே நீங்கள் என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் இன்னும் வீட்டுக்கு போகவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து அவங்க 2 பேர்கிட்டயே சொல்ல, அதுக்கு தாயும் சாம்பு எந்திரிச்சு வந்து சவுன் முன்னாடி நின்றுட்டு, ஏண்டா நாங்கள் 2 பேரும் இங்கே இல்லாட்டி நீங்கள் 2 பேரும் அங்கே நிம்மதியாக பண்ணியிருக்க முடியுமா என்ன, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு வரீங்கன்ட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும், இது எல்லாத்தையுமே வேற எங்கேயாவது வச்சுக்க வேண்டியதான்றா அப்படிங்கிற மாதிரி சாம்பு வந்து நம்ம சோன் கிட்ட சொல்ல, தாய் பையன் டக்குன்ட்டு திரும்பி நம்ம சாம்பை பார்க்குறான். ஏன்னா இவங்க 2 பேரும் மேட்ரு பண்ணதும் அதே இடம் தானே. ஸோ நம்ம தாய்க்கு ஒரு மாதிரி இருக்குது போல். தாய் வந்து சாம்பை பார்க்க நம்ம சோன் இருந்துட்டு, ஏண்டா உங்கள் 2 பேருக்கு என்னடா ஆச்சு, நீங்கள் 2 பேரும் என்ன எங்களை ஸ்பை பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன, ஒழுங்காக உங்கள் வேலையை பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து சொல்ல, தாய்க்கு கடுப்பாயிட்டு, ஆமாம் பண்ணி கிழிக்கிறோம் உங்களை ஸ்பை வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாய்க்கு கடுப்பாயிட்டு எட்டி உதைக்க போகிறான் நம்ம சோனை. அப்புறம் நம்ம சோன் பையனும் இருந்துட்டு, சரி ஓகேடா இதுக்கப்புறம் நாங்கள் அங்கெல்லாம் பண்ண மாட்டோம், ஆனால் என்ன கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது, சவுண்ட் ப்ரூஃபும் இல்லை, சவுண்ட் ப்ரூஃபாக இருந்தால் இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து தாயும் சாம்பையும் கடுப்பேற்றிட்டு இருந்தா. தாய் இருந்துட்டு, ஆமாண்ட இது வேற உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாய் சோனை மறுபடியும் எட்டி உதைக்கிறான். நம்ம ஜூன் இருந்துட்டு, சரி ஓகே 2 பேரும் சண்டையெல்லாம் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் ரொம்பவே அப்பாவி மாதிரி நம்ம ஜூன் கிட்ட போய், ஜூன் நீங்கள் பாடுற அந்த தாய் பையன் மறுபடியும் என்னை எட்டி வச்சுட்டு இருக்காண்டா, நீ அவனை கேட்க மாட்டியா என்னான்ட்டு கேள்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப அப்பாவி பிள்ளையா நம்ம ஜூன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம தாய்க்கு கடுப்பாத, அடே ரொம்ப ஓவராக பண்ணதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து சொல்ல, நம்ம சோன் இருந்துட்டு, ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு சரி ஓகே நான் ஜூனை இந்த மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான் இருக்கேன், நீங்களும் கூட வரீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் நம்ம சோனு. அதுக்கு தாயும் இருந்துட்டு, சரி ஓகே வரேன், எப்படியும் ஜூன் போனானா வின்னும் கூடவே வருவான், அவனுக்கும் லீவு தான், அவன் கூட
நாங்களும் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம தாயி. நம்ம சாம்பு இருந்துட்டு ஆமாம் ஆமாம் அங்கே பாட்டி வீட்டில் பவுண்டு வேறு இருக்குது, அது சூப்பராக இருக்கும், அது வேற பார்க்கணும், நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மூஞ்ச பார்த்துக்கிறாங்க நம்ம ஜூனும் சோனும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மேட்ரு பண்ணது அந்த பவுண்டில் தானே, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம சோன் ஜூன் அவனோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காண்டி கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனால் நம்ம ஜூன் பையனுக்கு ஒரே பயமாக இருக்குது. அப்பா வந்து இவங்க ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரே பயமாக இருக்குது. பையன் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கான். நம்ம சோனுக்கு புரியுது இவன் ஏன் டல்லாக இருக்குன்ட்டு. அதனால சோன் வந்து ஜூன் பக்கத்தில் வந்து இங்கே பாரு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத உங்கள் அப்பாவுக்கும் சிஸ்டருக்கும் தெரியணும்னு நான் நினச்சேன், அதனால மட்டும்தான் இங்கே நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல ஜூன் இருந்துட்டு ஆனால் அப்பா நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா, அப்படி அக்செப்ட் பண்ணலாட்டி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க சோன் இருந்துட்டு நான் அதுக்காண்டி ஃபைட் பண்ணுவேன், ஏன்னா அவங்களோட பையனை நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல ஜூனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஜூன் வந்து சோனை பார்த்து சிரிச்சிட்டு சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உள்ளே போயிட்டு இருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா உள்ள ரொம்ப பிஸியாக அப்பாவோ சிஸ்டரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம சோனும் ஜூனும் போகிறாங்க. போனோடனே ஸ்வாதிகாப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணிட்டு ரெண்டு பேருமே சரி ஓகே நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஃபுட்டு வாட்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வேணும்னா இவங்க ரெண்டு பேரும் நம்ம எம்ப்ளாயி அங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஜூன் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சோன் வந்து ஜூன் பக்கத்தில் போய் அவனோட ஷோல்டரில் கையை வச்சு நான் ஒன்றும் இங்கே எம்ப்ளாயி கிடையாது, அவரோட மருமக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சோன் வந்து ஜூனோட பின்னாடி அப்படியே தட்டுறான். தட்டவும் இவன் இருந்துட்டு போடா லூஸ் அப்படிங்கிற மாதிரி திட்டுறான். அப்புறம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பா இருந்துட்டு சோன் கிட்ட இந்த மாதிரி தாயும் மற்றவங்கெல்லாம் அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்க நம்ம சோன் இருந்துட்டு இந்த மாதிரி அவங்கெல்லாம் அவங்களோட பாட்டி வீட்டில் இருக்காங்க, எங்களையும் நைட் இன்வைட் பண்ணிருக்காங்க கேம்புக்கு அப்படிங்கிற மாதிரி சோன் சொல்ல அப்பா இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அக்கா இருந்துட்டு சோன் கிட்ட நம்ம ஜூனை பற்றி தான் கேட்குறாங்க. இவன் வீட்டில் இருக்கானே இவன் என்ன தான் பண்ணிட்டு இருக்கா, இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரியே அக்கா வந்து சோன் கிட்ட கேட்க நம்ம சோன் பையன் தண்ணி குடிச்சிட்டு இருப்பான். அக்கா இப்படி கேட்டோன்னேவும் நம்ம சோனுக்கு பொறை ஏறி போயிடுச்சு. நம்ம ஜூன் இருந்துட்டு அக்கா ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க, முதல்ல உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டை செட் பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து அக்கா கிட்ட சொல்ல அக்கா இருந்துட்டு அப்பா கிட்ட அப்பா பாருங்கப்பா அவன் எப்படி பேசுறான்ட்டு எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருக்கேன், நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலியா அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பேசியெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜூன் வந்து உள்ளார ஏதோ தேடிட்டு இருக்க நம்ம சோன் பையனும் பின்னாடியே போய் நிற்கிறான். நம்ம ஜூன் இருந்துட்டு சோன் கிட்ட இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தூங்குறதா இருந்தா நீங்க வந்து கீழே தரையில படுத்துக்கோங்க என்ன அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல சோனும் இருந்துட்டு சரி ஓகே நான் படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். சுற்றி முற்றி பார்த்துட்டு இந்த இடம் வந்து சவுண்ட் ப்ரூஃபா இல்லையான்ட்டு ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோன் வந்து ஜூன் பக்கத்தில் போய் இந்த இடத்துல செக்ஸ் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் நம்ம சோன். அதுக்கு ஜூன் இருந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க, யாராவது பார்த்துருவாங்க உனக்கு பயமா இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க சோன் இருந்துட்டு பார்த்துட்டு போறாங்கடா நீ என்னோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் பையனை அப்படியே நம்ம சோன் பையன் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே போயிட்டே இருக்கு. இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சடனாக அக்கா வந்து நிற்கிறாங்க. அக்கா வந்துட்டு என் தம்பி நீ டேட் பண்ணுறியா இல்லை என் தம்பி கூட ஃப்ளோட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி அக்கா கேட்க நம்ம ஷோனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அப்படியே தள்ளி நின்றுக்கிறான். ஜூன் இருந்துட்டு அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அக்கா இருந்துட்டு நான் உங்ககிட்ட கேட்கலடா நான் சோன் கிட்ட தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சோனும் இருந்துட்டு ஆமாம் எனக்கு உங்கள் தம்பியை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உங்கள் தம்பியை டேட் பண்ணுறேன், இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காண்டி தான் இன்னைக்கு அவனை கூட்டிகிட்டு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து அக்கா கிட்ட சொல்ல நம்ம ஜூன் பையன் ஓடி போய் நம்ம சோனோட பின்னாடி நின்றுக்கிறான். நம்ம சோன் இருந்துட்டு அக்கா கிட்ட நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஓப்பனாகவே டேட் பண்ணுவோம், நீங்கள் பர்மிஷன் கொடுப்பீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து அக்கா கிட்ட கேட்க அக்கா இருந்துட்டு சரி ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் எப்போத்துலேருந்து டேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. சோன் இருந்துட்டு ரொம்ப நாளாக டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜூன் இருந்துட்டு இல்லை இப்போ தான் ரீசெண்டாக டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா இருந்துட்டு டேய் ஒழுங்காக சொல்லுங்கடா எப்போத்துலேருந்துடா டேட் பண்ணுறீங்க, நீ அவன் வீட்டுக்கு போனியா அப்பத்தில் இருந்தா இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தால் நீங்கள் ரெண்டு பேர் டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி அக்கா கேட்க அதுக்கு ஜூன் இருந்துட்டு இல்லைக்கா நான் இவன் வீட்டுக்கு போனேன்ல அதுக்கப்புறத்துலேருந்து தான் எனக்கு தான் அவனை ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சு, அவன் என்னை ரொம்ப பத்திரமா டேக்கர் பண்ணி பார்த்துக்கிறாங்க, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால நான் தான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் இவன் கொஞ்சம் ஸ்டபன் தான், கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறான், இவன்கிட்ட இருந்து என்ன பிடிச்சிருக்குன்ட்டு அந்த ஒரு வார்த்தை கேட்க ரொம்பவே நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். அப்புறம் ஒரு வழியாக அவன் என்கிட்ட சாரி கேட்டான், நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து அக்கா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். அக்காவும் இருந்துட்டு சரி ஓகே எப்படியோ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்களா நீங்கள் டேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்லிடுறாங்க. அக்கா இந்த மாதிரி சொன்னோன்னேவும் நம்ம ஜூனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு அக்கா நிஜமாவா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அக்காவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அக்கா நீ நிஜமாக தானே சொல்கிற உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அக்காவும் இருந்துட்டு ஆமாண்டா எனக்கு ஓகே தான், ஆனால் அப்பாவை நினச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜூனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னக்கா அப்பா எங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அக்கா இருந்துட்டு இல்லைடா எனக்கு தெரியல, அப்பா ஒன்றும் அவ்வளோ பழைய காலத்து ஆள் மாதிரிலாம் எனக்கு தெரியல, அப்போ உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜூனும் இருந்துட்டு அப்படியே அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அக்கா இருந்துட்டு சரி ஓகேடா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எப்படியோ என்னோட தம்பிக்கு ஒரு வழியாக பார்ட்னர் கிடச்சிட்டாங்களே என் தம்பியும் டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம தாயும் சாம்பையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அவங்களோட பாட்டி வீட்டில் தான் இருக்காங்க, தாயோட பாட்டி வீட்டில். நம்ம சாம்பை அப்படியே கார்டனை சுற்றி பார்த்துட்டே இருக்க தாய் பையனும் பின்னாடி
பின்னாடியே வரா. நம்ம சாம்ப் இருந்துட்டு இப்போ எதுக்கு இவன் என் பின்னாடியே வரா அப்படிங்கிற மாதிரி அவனே ஒரு மாதிரி பார்க்க, நம்ம தாய் இருந்துட்டு என்னடா உனக்கு இது பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து சாம்ப் கிட்ட கேட்க, சாம்பும் இருந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குடா. பிடிக்காம எப்படி? சொல்ல போனா சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேரும் ஒண்ணா விளையாண்டது இங்க தான். என்னோட பேரண்ட்க்கு என் கூட இருக்கிறதுக்கு டைமே இருக்காது. அப்படி இருக்கும்போது நான் இங்க தான் வந்திருப்பேன். என்னோட இன்னொரு வீடுடா. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படிடா இந்த வீடு வந்து பிடிக்காம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாம்ப் வந்து தாய் கிட்ட சொல்ல, தாயும் இருந்துட்டு ஓ அப்படியா, அப்பனா இதுக்கப்புறத்துல இருந்து இது உனக்கு சொந்தமானதுடா அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து சாம்பு கிட்ட சொல்றான். நம்ம சாம்புக்கு ஒண்ணுமே புரியல, ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான், இவன் என்னடா சொல்றான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம தாய் பையன் சடனா அவனோட பேக்கெட்ல இருந்து ஒரு கோல்ட் ரிங் எடுக்கிறான். கோல்ட் ரிங் எடுத்து நம்ம சாம்போட கையில ரொம்பவே கியூட்டா அழகா போட்டு விட்டுட்டு அவனோட அந்த ஃபிங்கருக்கு அப்படியே ரொம்ப கியூட்டா அழகா சாஃப்டா ஒரு கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு நம்ம தாய் வந்து நம்ம சாம்பை பார்த்து இது வந்து என்னோட பாட்டியோட ரிங்ரா, அவங்க வந்து என்கிட்ட கொடுத்தாங்க, நான் யாரை லவ் பண்றேனோ அவங்க கிட்ட கொடுன்ட்டு, நான் தான் உன்னை லவ் பண்றேனே, ஸோ அதனால இந்த ரிங் உனக்கு சொந்தமானது, உங்ககிட்ட கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து சாம்பு கிட்ட சொல்றான். சாம்ப் எடுத்துட்டு அதை ரிங்கை பார்த்துக்கிட்டேவும் ஆனா நான் உனக்கு கொடுக்கறதுக்கு ரிட்டன் ரிங் என்கிட்ட எதுவுமே இல்லையேடா அப்படிங்கிற மாதிரி சாம்ப் வந்து தாய்கிட்ட சொல்ல, தாய் இருந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும், இப்போ நான் உன்னை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கழிச்சு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிப்பல, அப்போ நம்ம 2 பேர் ரிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து சாம்பு கிட்ட சொல்ல, சாம்பு இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம தாய் பையன் ரொம்பவே கியூட்டா சாஃப்டா சட்டிலா நம்ம சாம்போட ஃபோர்கெட்ல ஒரு கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு நம்ம தாய் வந்து சாம்பை பார்த்து என்னடா உனக்கு இது பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு சாம்பு இருந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தாய் இருந்துட்டு ஏது ரிங்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சாம்பு இருந்துட்டு ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்படி இவங்களோட ஹாப்பி மூமெண்ட் அங்கே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம சோன் வந்து அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்காண்டி அப்பா கிட்ட வந்திருக்கான். அப்பா வந்து டேபிள் இதெல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சோன் வந்து அப்பா கிட்ட அப்பா நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பா மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்காரு. மூஞ்ச பார்த்துக்கிட்டேவும் அப்பா வந்து சோன் கிட்ட ஜூன் எப்பயுமே தாய் வின் அவங்க 2 பேரும் மட்டும் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான், இப்போ ஒன்று புதுசாக கூட்டிட்டு வந்திருக்கான், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதே எனக்கு ஹாப்பி தான். அவன் முன்னாடிலாம் உன் மேலே பயங்கரமாக கோவமாக இருந்தா அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீங்கள் 2 பேரும் ஒத்தே போக மாட்டீங்கன்ட்டு நான் நினச்சேன், ஆனால் பரவாயில்ல நீங்கள் 2 பேரும் இப்போ ஒன்றா இருக்கீங்க, இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து சோன் கிட்ட சொல்ல, சோனும் இருந்துட்டு ஆமாப்பா ஜோன் வந்து ரொம்பவே ஸ்வீட் தெரியுமா, அவனை எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம சோனு. அதுக்கு அப்பா இருந்துட்டு என் பையனை ப்ளீஸ் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க, அவன் கொஞ்சம் டீஸ் பண்ணுவான் தான், ஆனால் அவன் ரொம்பவே கைண்டான ஒரு பையன், தாய்க்கு அப்புறம் அவன் உன்னதான் ரொம்பவே நம்பி இருக்கான், அவனை நீ கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க என்ன அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து சோன் கிட்ட சொல்ல, சோனும் இருந்துட்டு ஓகேப்பா நான் அவனை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்கள் என் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து அப்பா கிட்ட சொல்கிறான். அப்பா இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதாவது இவங்க 2 பேர் டேட் பண்ணுறதுக்கு அப்பாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அப்பா இவங்க 2 பேர் டேட் பண்ணுறதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம சோனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. அப்புறம் அப்பா இருந்துட்டு இப்படி சும்மா பொது இடத்துல அவன் பின்னாடி அடிக்கிறது நல்லாவா இருக்கு, அது நல்லா இல்லை அவனை சும்மா அடிக்காதப்பா, அவனுக்கு ஏதாவது வந்துட போகுது, இது வந்து என்னோட கைண்டான ரெக்வஸ்ட்டை கூட நீ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோனுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. சோன் வந்து தனையை குளிஞ்சுக்கிட்டேவும் அது வந்து ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். எப்படியோ அப்பா வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சோனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. அப்புறம் இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூனுக்கு அட்டர் ஷாக்காக இருக்கு. என்ன இது வந்து அப்பாவுக்கு தெரியுமா, அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சு பி சோன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, சோன் இருந்துட்டு டேய் முதல்ல ஹியான்ட்டு கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு சரி ஓகே ஹியா ஏதோ வாய் தவறி வந்துருச்சு, சரி ஓகே இந்த விஷயம் எப்படி அப்பாவுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம சோன் இருந்துட்டு அது எப்படி எனக்கு தெரியும், எனக்கெல்லாம் தெரியாது போல அப்படிங்கிற மாதிரி போக, நம்ம ஜூன் இருந்துட்டு ஆனா எப்படி நீங்களும் சொல்லலை நானும் சொல்லலை அக்காவும் சொல்லலை, கஃபேல தான் அத்தனை பேர் இருந்தாங்க, அப்பா அவங்கள தானே நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம 2 பேரும் எப்படி அப்பா நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க, எப்படி தான் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட ஓவரா கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்கான். நம்ம சோனுக்கு பயங்கரமா கடுப்பாதுட்டே, இங்க பாரு அவர் உன்னோட அப்பா, நீ என்ன பண்ற ஏது பண்றேன்ட்டு அவருக்கு என்ன தெரியாமலா இருக்க போது, சின்ன வயசுல இருந்து உன்னை வளர்த்தவர் அவர் தான்டா, நான் கூட இருந்து எல்லாத்தையுமே உங்க அப்பாவுக்கு தெரியாதுன்ட்டு நீ என்ன நினைக்கிறியா என்ன, அவர் உன்னை சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு தான்டா இருக்காரு, அது மட்டும் இல்லாம ரெஸ்டாரண்ட்ல நான் உன்னை பிடிச்சேன்ல அதையும் அப்பா நோட்டீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூனுக்கு பயங்கர கோவம் வருது. கோவன்ட்டு படம் சிஹியா சோன் அப்படிங்கிற மாதிரி அவனை அடிக்கிறான். நம்ம சோன் இருந்துட்டு டேய் இப்போ ஏன்டா என்ன அடிச்ச, எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு பின்ன எப்போ பார்த்தாலும் எந்த இடம் இருந்தாலும் இந்த மாதிரி பின்னாடி பண்ணிட்டே இருக்கீங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு டேய் உனக்கு என்னதான்டா பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் அது இல்லை இது இல்லைன்ட்டு ஏதாவது ட்ராமா பண்ணிகிட்டே இருக்க, இந்த மாதிரி புதுசாக ரூல்லாம் போட்டுகிட்டே இருந்துட்டு அப்புறம் பாரு மாவனே உன்னை வீட்டை விட்டு வெளியவே போக விட மாட்டேன் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்கிறான். அதுக்கு ஜூன் இருந்துட்டு ஏன் நான் என் வீட்டை விட்டு போகக்கூடாது, என்னைய வீட்டுக்குள்ளவே வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, அதுக்கு சோன் இருந்துட்டு ஜூன் அப்படியே டைட்டாக பிடிச்சி அவன் காது பக்கத்தில் அதுக்கப்புறத்துல இருந்து உனக்கு மூணும் கிடையாது சன்னும் கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சோனு. நம்ம ஜூனுக்கு பயங்கரமாக கடுப்பாது, அடே போடா லூசு பைத்தியக்கார பையில முட்டாள் பையில அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் பையன் சோன்
சோனை போட்டு பயங்கரமா அடி அடின்ட்டு அடிச்சிட்டு இருக்கா. நம்ம சோனை இருந்துட்டு டேய் ஜூன் நீ ரொம்ப கியூட்டா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிய ஓவரா கலைச்சு விட்டு விளையாண்டுட்டு இருக்கா. நம்ம ஜூன் இருந்துட்டு சரி சரி ஓகே வாங்க அங்க எல்லாரும் நம்மளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போலாம் அப்படின்ட்டு ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்லிட்டு ஜூன் போயிட்டு இருக்கா. சோன் பையன் ஒரு மாதிரி கியூட்டா சிரிச்சுட்டேவும் அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கா. அப்புறம் சாம்பு தாயி வின்னு சோனு ஜூன்ட்டு 5 பேருமே உட்காந்துருக்காங்க கேம்ப் போட்டு. நம்ம சாம் பையன் அழகா கிட்டார் உட்காந்து அப்படியே வாசிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் கையில அந்த ரிங் வேற போட்டிருக்கானா அந்த ரிங்கை வந்து நம்ம வின் பையன் பார்த்துடுறான். பார்த்துட்டு இந்த ரிங்கை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே பீச்சாம், இது ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது ஆனால் எங்கன்ட்டு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த ரிங்கையேவும் ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம வின் பையன். நம்ம தான் இருந்துட்டு ஆமாண்டா நீ ஆல்ரெடி பார்த்தது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் இருந்துட்டு ஆமா நான் பார்த்தது தான் ஆனால் எங்கே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பையன் ஓவராக திங்க் பண்ணிகிட்டே உக்காந்துருக்கான். நம்ம தான் இருந்துட்டு டேய் நம்ம பாட்டியோட தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு கொஞ்சம் ஓ நம்ம பாட்டி என்னது பாட்டியோடதா அப்பனா நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி பையனுக்கு ஒரே டவுட்டாக இருக்கு. நம்ம தான் இருந்துட்டு நம்ம சாம்ப் மேல கையை போட்டு ஆமாண்டா இவன் தான்டா உன்னோட பிரதர் இன்லா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம சாம்பும் இருந்துட்டு என்னடா நான் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம இன்னும் இருந்துட்டு எனக்கு ஓகே தான், சாம்ப் ரொம்பவே கைண்ட் ரொம்பவே ஹேண்ட்ஸம் ரொம்பவே சாஃப்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பரவாயில்ல சாம்ப் உன்னோட பாய் ஃப்ரெண்டா வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொல்லிட்டு அப்படியே நம்ம சோனை பார்க்கறான். சோனை பார்த்து ஆனா பி சோன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சோனை இருந்துட்டு டே என்ன ஏன்டா பாக்குற நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ஓவராலா இமேஜின்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து வின் கிட்ட சொல்ல வின் இருந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டேட் பண்றாங்க எனக்கு தான் ஆளே இல்லை, தாய் சாம்பை லவ் பண்றான், ஜூன் கூட இந்த ஹியா சோனை லவ் பண்றானா எனக்கு தான் யாருமே இல்லை, எனக்கு இப்போ உடனே பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறான். நம்ம வின் பையனுக்கு தனு பையனை சேர்த்து விட்டுருந்தா ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்கும். எனக்கு நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன் அவங்க 2 பேர் பேரா வருவாங்கன்ட்டு. ஆனால் டைரக்டர் அப்படி எதுவும் பண்ணலை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, இவன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம தான் இருந்துட்டு உனக்கு வேணும்னா நீ போய் சோன் கிட்ட கேள்றா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சோன் இருந்துட்டு அது ஏன்டா என்கிட்ட கேட்க சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க தான் இருந்துட்டு நீ தானே இதெல்லாம் எக்ஸ்பர்ட் ஸோ உங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம தாயி. அதுக்கு நம்ம சோன் இருந்துட்டு நீ வேணா உன்னோட தம்பிக்கு டீச் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம வின்னு இருந்துட்டு சோன் பக்கத்துல வந்து ப்ரோ நீங்க பெட்ல சூப்பரா இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படியா என்ன அப்படிங்கிற மாதிரி வின் கேட்க அங்க நம்ம ஜூன் பையனுக்கு பொறையேறி போயிருது. டேய் அப்பனா அது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி வின் வந்து ஜூன் கிட்ட கேட்க ஜூன் இருந்துட்டு வாயை மூடிட்டுறா வின் அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே எட்டி உதைக்கிறான். நம்ம சோன் இருந்துட்டு சும்மா இல்லாம ஆமா ஆமா ஜூன் ரொம்பவே குட் தெரியுமா பெட்ல சூப்பரா இருப்பான், அது மட்டும் இல்லாம பையன் செல்ஃபா பண்ண கூட கத்துக்கிட்டான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சோன் சொல்ல நம்ம ஜூனுக்கு கடுப்பாயிட்டு வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி வாயிலேயே சப்புன்ட்டு ஒரு அரிய அடிக்கிறான். நம்ம தாயும் சாம்பும் கூட இருந்துட்டு அடே சோன் உனக்கு அறிவே இல்லையாடா முட்டாள் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே மாற்றி மாற்றி நம்ம சோனை திட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜூன் இருந்துட்டு ஹியா சோன் உங்களுக்கு அறிவே இல்லையா, எந்த நேரத்தில் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, வாயை மூடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் பையனும் சோனை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்கான். நம்ம சோனை இருந்துட்டு சரி சரி ஓகே நான் பண்ணது தப்பு தான்ட்டு எனக்கே நல்லாவே தெரியுது, நான் இப்போ சின்ன பையன்டா என்ன பண்ணுறதுன்ட்டு எனக்கே தெரியல, அதனால நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் நான் அலோவே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து வின் கிட்ட சொல்கிறான். அதுக்கு வின் இருந்துட்டு சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜூனுக்கு எங்கே டீச் பண்ணீங்க அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி வின் வந்து நம்ம சோன் கிட்ட கேட்குறான். அதுக்கு சோன் இருந்துட்டு அப்படியே திரும்பி அந்த பவுண்டை பார்க்குறான் நம்ம ஜூனை பார்க்குறான். 2 பேருக்கு ஒரே மாதிரி இருக்குது. பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டேன் உன் வேலையை மட்டும் பாடுறா அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து வின் கிட்ட சொல்ல நம்ம சாம்ப் இருந்துட்டு ஏன்டா சொல்ல மாட்டேன் ஒழுங்கா சொல்கிறா, அது வந்து அந்த பவுண்டு தானே அப்படிங்கிற மாதிரி சாம்ப் சொல்ல நம்ம சோன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஏன் அப்படி சொல்லிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒழுங்காக ட்ரிங்க்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சோன் சொல்ல அப்புறம் எல்லாருமே அழகாக க்யூட்டாக அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி அவங்க பேரை அவங்க அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்கப்பா. நம்ம தாய் பையன் நம்ம சாம்ப் அப்படியே கிஸ் பண்ணுறான், நம்ம ஜூன் பையன் நம்ம சோன் அப்படியே கிஸ் பண்ணுறான். பாவம் நம்ம வின் பையன் தான் நடுவில் சிங்கிளாக உட்காந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம தனு பையனை கோத்து விட்டுருந்தா சூப்பராக இருந்திருக்கும், அவனுக்கும் ஒரு கப்பல் கிடச்சிருக்கும். இப்படி நம்ம பசங்க எல்லாருமே அங்கே சூப்பர் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதோட எபிசோட் 12 அதாவது ஃபைனல் எபிசோட் இங்கே கம்ப்ளீட்டாக முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக நம்மகிட்ட இருக்கிற எல்லா பெண்டிங் சீரீஸும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நியூவாக எந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதிகமாக எந்த சீரீஸ் வருதோ அந்த சீரீஸை நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே நான் இந்த ஃபுல் சீரீஸுமேவும் எப்படி எக்ஸ்பிளனேஷன் பண்ணேன்ட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சீரீஸ் கமெண்ட் பண்ணலாட்டி நான் நாளைக்கு போஸ்ட் கூட பண்ணுறேன் எந்தெந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. அந்த சீரீஸில் உங்களுக்கு எந்த சீரீஸ் வேணும்ட்டு நீங்கள் அதை கூட லைக் பண்ணலாம். ஓகே உங்கள் எல்லாரையுமே நான் நியூ சீரீஸில் பார்க்குறேன். பாய் மை ஃபேமிலிஸ், பாய் பாய்.